டோல்கேட்டுகளில் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். டோல்கேட் ரேட் ஏறிச்சுன்னா கண்டிப்பா அத்தியாவசிய பொருட்களோட ரேட் ஏறிடும். கண்டிப்பா காய்கறிகள்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சரக்குகள் ஏத்திட்டு போறாங்களோ, நம்ம கோயம்பேடு சைடு ஏத்திட்டு போற வண்டி எல்லா பொருளும் ரேட் ஏறிடும். இதை பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதுல டோல்கேட்டோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரோடு இன்னும் சரியாவே மெயின்டைன் பண்றது இல்ல, வண்டி எல்லாம் டேமேஜ் ஆகுது. இது மட்டும் இல்லாம ஒரு கோர்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுங்கச்சாவடியில தனி ட்ராக் இருக்கணும் ஆம்புலன்ஸ் போறதுக்கு. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில தனி ட்ராக்கே கிடையாது ஆம்புலன்ஸ் போறதுக்கு. ஆம்புலன்ஸ் போனாலே 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. வர 1ஆம் தேதியில இருந்து டோல்கேட்ல 5 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் கட்டணம் உயர்த்துறாங்களாமா. இது உயர்த்தினால வண்டி வாடகை விடுறாங்களா, அந்த வண்டி வாடகை ஏறும். பிளஸ் அது ஏறுறது இல்லாம வீட்டு மளிகை சாமான் பொருள் எல்லாமே ஏறும். அரிசி பருப்பு எல்லாத்துக்குமே விலைவாசி ஏறும். மற்ற எல்லா விலைவாசியும் உயர்ந்தால் டீசல் விலை ஏறும். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் வாடகையும் சரியான வாடகை கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு சுத்தமா கட்டுப்படி ஆகாது. இதை மத்திய சர்க்கார் இதை கண்டனம் பண்ணி கம்மி பண்ணணும். டிரைவருங்கெல்லாம் அங்க கட்டணம் கட்டுறதுனால எங்களுக்கு காய்கறி விலை மற்ற மளிகை சாமான் விலை இதெல்லாம் எங்களுக்கு ஏற்றி விட்டுருவாங்க, உயர்த்திடுவாங்க. அதனால இப்போ ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு எங்களோட குடும்ப தலைவர்கள் எங்ககிட்டதான் பணத்தை கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நாங்க காய்கறி மளிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதனால எங்களுக்கு அதிகமாச்சுன்னா குடும்பம் நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அரசு தலையிட்டு இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முடியும்னா எங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சுங்கச்சாவடி உயர்வு ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு. இது மத்திய அரசு கிட்ட மாநில அரசு பேசி இது கொஞ்சம் சரி பண்ணணும். இதனால பாத்தீங்கன்னா விலைவாசிகள் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.